கிறிஸ்துக்கள் அன்பான திருச்சபை பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளினுடைய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானம் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் தங்கிருந்து உங்களை கிறிஸ்து இயேசுக்களாக பாதுகாத்து ஆளுகை செய்து நடத்துவதாக. இந்த காணொலி வழிபாட்டிலே பங்கெடுவதற்கு கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனை இடங்களிலே இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் பெற முடியாத திருச்சபைகள் உண்டு. ஆனாலும் கூட இந்த நாளிலே நம்முடைய திருச்சபைக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் அருள் செய்தபடினாலே வழிபாட்டிலே பங்கடைகின்ற பொழுது நன்றி உணர்வோடு கூட, துதியின் உணர்வோடு கூட நாம் அதில் பங்கடைய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் பங்கடைகின்ற பொழுது மெய்யான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகிய ஜெப சிந்தையோடு கூட நீங்கள் இதில் பங்கடைப்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியிலே வாசமடைகின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான பிரசுத்தமான ஓய்வு நாளுக்காக, காலை பொழுதிற்காக நாங்கள் நமக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். சுவாமி, சென்று போன இரவு பொழுதுமாக நீர் எங்களை கண்ணி மணி போல பாதுகாத்து சுகமான இடைப்பாட்டை நீர் எங்களுக்கு கிருபையாக தந்து இந்த புதிய காலை பொழுதிலே ஆண்டவரை நாங்கள் புதிய பலத்தையும் புதிய கிருபையும் புதிய ஜீவனை நாங்கள் பெற்றவர்களாய் எங்கள் வாழ்க்கை குணத்தையும் மக்களாய் நாங்கள் தூங்குவதற்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஆலய பிரகாரத்தில் கடந்து வந்து உமது நாமத்தை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு இயலவில்லை என்றாலும் கூட நாங்கள் இருக்கின்ற இடங்களிலிருந்து இந்த காணொலியின் மூலமாக ஆண்டவரே வழிபாட்டிலே நாங்கள் பங்கெடுப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்க. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம். சுவாமி, இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்கெடுக்கின்ற பொழுது ஆலயத்தில் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கின்ற அந்த உணர்வின் சிந்தனை ஆண்டவரே எங்களுடைய இறுதிகளில் காணப்பட, எங்களுடைய உள்ளங்களில் காணப்பட, எங்களுடைய சிந்தனைகளில் காணப்பட நீர் எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்து நடத்தபடிக்கு ஒரு சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே இந்த வழிபாட்டின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அவர்களை அபியாசப்படுத்தவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யபடிக்கும் ஒரு சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை அனைத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். சுவாமி, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகவும் ஆராதனைக்கு ஆர்வமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவை பாமாலை கீதம் 6 சேர்ந்து பாடுவோம். பாமாலை கீதம் 6. Yeah.
இரண்டாம் ஆராதனை ஒழுங்குமுறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதை களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய்களை அறிவித்தோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டீரே போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்க கூடாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவன் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தாப்பிடத்தில் போர், தகப்பனே, பதத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனதிரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சற்று நேரம் நாம் அமைதலாக இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நாம் உணர்ந்த மக்களாக மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். கடவுளத்தை நாம் நமது பாவங்களை தாழ்வுடன் அறிக்கை செய்ய உதவியாக. இரண்டாவது பாவரிக்கும் ஜெபத்தை யாரும் சேர்ந்து பின்பற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, எங்களால் வார்த்தையினாலும் செய்யினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுவர வயலாடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இறக்கமாய் துணை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவங்களுக்கு எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டபடி வாழ்க்கையை செயல்படுத்த காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்களாக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் சேர்ந்து 100ஆம் சங்கீதத்தை சொல்லுவோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு பிறமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சந்தித்து கொள்வார்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்கள் துதியோடு அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்தவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று நினைக்கும் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ Salam alaikum.
வசனங்கள் 33 40 வரை. 119 சங்கீதம் வசனங்கள் 33 துவங்கி 40 வசனம் வரைக்கும் மாறி மாறி முறையாக வாசிப்போம். சங்கீதம் 119 33 முதல் 40 வசனங்கள். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும், முடிவு பரிந்தும் நான் அதை காத்துக் கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகளை மேல் வாஞ்சாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். பிதாவோ குமாரனோ பரிசுத்த ஆவியோ சபையார் அமருங்கள். திருமுறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதாகமம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 27 முடிய வாசிக்க கேட்போம். The first lesson taken from the first king, 3rd chapter, verses 16 to 27. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 27 வசனங்கள் முடிய. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயை ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றால். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்துக் கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்து விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றார். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றார். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றால். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ, என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றால். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம்,
உனக்கு வேண்டாம், விழுந்து போடுங்கள் என்றால், அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதை தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் படம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக பிரிக்கப்பட்ட இரண்டாம் வேதபாகம் யாக்கோபு எழுதின பொதுவான நிரூபம், அதிகாரம் 1, வசனங்கள் 1 முதல் 8 வரை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1 முதல். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சேவைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணமாயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கணிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவனும் தன் வழிகளை எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசிக்க முடிந்தது. நற்செய்தி கொள்கைக்காக யாவரும் எழுந்திருப்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேதபாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21 to 24 வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 21 முதல். அந்த வேளையில் இயேசு ஆவிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனுக்கு தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவரை நோக்கி, நீங்கள் காண்கிறோரை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவ மத்திய ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவை பாமாலை கீதம் 256 யாவும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை கீதம் 256. விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா, உன் மேன்மை அற்புதம், பழிவு போல தோன்றுமே உன் கிருபாசனம். பாமாலை கீதம் 256. Hallelujah.
அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, அமைதலின் வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உண்மை துதிக்கின்றோம், உண்மை போடுகின்றோம், உமக்கு கனத்தை செலுத்துகின்றோம். சுவாமி, உடைய பாதத்தண்டிலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கின்றோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானிக்கின்ற வேளையிலே சத்திய ஆவியத்தாமே என்னோடு கூட இடைப்படும்படிக்கும் ஒரு சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செல்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றவர்களை நாங்கள் நேர்த்தியாய் கற்றுக்கொள்ளவும், எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளிலே ஆழமாய் நாங்கள் பதிந்து எங்கள் வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் சென்று கொடுத்து உமக்கேற்ற கனிகளை நாங்கள் படைக்கவும் நீர் எங்களுக்கு அளித்தார். எங்கள் இருதயத்தின் செவிகளையும் கண்களையும் நீர் திறந்தருளும். ஆண்டவரே, அடிமை முழுதுமாக மறைத்து நீர் மாத்திரம் மகிமையாக வெளிப்படும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. கிறிஸ்துக்குள் அன்பான திருச்சபை பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்னொரு நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாணவர்களின் ஞாயிறு, ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே என்று அழைக்கப்படுகிறது. திருச்சபை அதற்கு ஒரு சிறப்பிடத்தை கொடுத்து அதை முக்கியத்துவம் செய்து இந்த வழிபாட்டிலே மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அருளுடைய தலைப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய வழிபாட்டின் முறைமையின் அடிப்படையிலே நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், பரத்திலிருந்து வரும் ஞானம், பரத்தில் இருந்து வரும் ஞானம் என்ற தலைப்பை நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளாயிருக்கிறோம். விஸ்டம் ஃப்ரம் அபோவ் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இருதய சிகிச்சை செய்கின்றதான ஒரு இருதய மருத்துவ நிபுணராகிய டாக்டர் DJ செரி பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவர். அந்த மருத்துவர் திடீரென்று அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். நோய்வாய்ப்பட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு நல்ல சிறப்பான நேர்த்தியான சிகிச்சை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த சிகிச்சையானது அவர் எதிர்பார்த்த அளவிற்கு அவருடைய சரீரத்திலே மாற்றங்களை உருவாக்கவில்லை. ஆகினாலே அவர் பல நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி அவர் மனதிலே ஒரு ஏக்க உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு நாள் அவர் இதுமாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். நான் இந்த உலகத்திலே அநேக உயிர்களை நான் பாதுகாத்திருக்கின்றேன், அநேகருக்கு சிகிச்சை நான் கொடுத்திருக்கின்றேன், என் சிகிச்சையின் மூலமாக அநேகர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மருத்துவராகிய என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நோயிலிருந்து நான் விடுதலை அடைய முடியவில்லை, குணம் பெற முடியவில்லையே. ஆகவே இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு சிறந்த மருத்துவராக மாத்திரம் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், நோயாளியாக அல்ல என்று சொல்லி அவர் மனதில் சிந்தை கொண்டவராக, இதற்கு மேலாக இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு நான் விரும்பவில்லை என்று சொல்லி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளத்தக்கதாக தற்கொலையை செய்து கொண்டார். மருத்துவ பணியிலே சிறந்த நிபுணராக இருக்கின்றவர், மருத்துவத்துறையிலே நல்ல அறிவை பெற்றவர், தன்னுடைய அறிவாற்றலினாலே அநேகருக்கு சிகிச்சை கொடுத்தவர். ஆனால் தன்னுடைய வாழ்வின் யதார்த்தத்தை அவர் உணர முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், உணரத்தக்கதான அந்த ஞானத்திற்கு அவர் என்ன செய்வதை இடம் அளிக்கவில்லை. ஆகினாலே தன்னுடைய வாழ்க்கை இது போதும் என்று சொல்லி தன்னுடைய அறிவாற்றலை வைத்து சிந்தித்து இந்த தவறான ஒரு முடிவுக்குள் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கின்றார். ஞானம் என்பது உலக வாழ்க்கையிலே நமக்கு மிகவும் அவசியமானது என்பதை மனுக்குலம் நன்கு உணர இந்த காலகட்டத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறது. தற்காலத்திலே குழந்தைகளுடைய ஆற்றலை நாம் பார்க்கின்ற பொழுது உலகம் மெச்சிக்கொள்கின்ற அளவிற்கு அல்லது வியக்கத்தக்க அளவிலே குழந்தைகளுடைய அறிவாற்றல் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. எந்த குழந்தையை எடுத்தாலும் சரி, ஒரு கிராமப்புற குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது நகர்ப்புற குழந்தைகளாக இருக்கலாம், வசதி படைத்த குழந்தைகளாக இருக்கலாம், அது வசதி அற்ற குழந்தைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைகளிடத்திலே நாம் பேசுகின்ற பொழுது நம்மை விட அவர்கள் புத்திசாலித்தனமாக அநேக காரியங்களை குறித்து அவர்கள் பேச பழகி இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் அறிவு விருத்தி அடைந்திருக்கிறார்கள். சில குழந்தைகள் தங்களுக்குள் இருக்கின்றதான திறமைகளை வெளிக்காட்டுகின்ற பொழுது, அறிவாற்றலுடைய திறமையை வெளிக்காட்டுகின்ற பொழுது, அதை பார்க்கின்ற பொழுது ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு கணினி மயமாக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு கணினி மயமாக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே பிள்ளைகள் அதை அந்த கணினியை பயன்படுத்துகின்ற பொழுது
காரியங்களெல்லாம் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு கணினியை எப்படி இயக்க வேண்டும், அதனுடைய செயல்பாடுகள் என்ன, என்னென்ன காரியத்திற்கு எந்தெந்த வலைதளத்திற்கு செல்ல வேண்டும் என்பதெல்லாவற்றையும் நம்மை விட அவர்கள் தெளிவாக அறிந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவை கணினியை குறித்த அறிவாற்றல் இன்றைக்கு பிள்ளைகளிடத்திலே, மாணவர்களிடத்திலே அதிகமாய் பெருகிறது என்று சொன்னால் அது மிகையாகும். சில குழந்தைகளிடத்திலே மனப்பாடம் செய்கின்ற அந்த ஆற்றல் இருக்கிறார். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இதை மனப்பாடம் செய்ய சொன்னால் அப்படியே எழுத்து பிசகு இல்லாதபடிக்கு அவர்கள் புத்தகத்தில் வடிவமைக்கப்பட்டது போல அவர்கள் அப்படியே மனப்பாடமாக அதை ஒப்பிப்பார். இதெல்லாம் மாணவர்களுக்குள்ளாக அல்லது குழந்தைகளுக்குள்ளாக இருக்கின்ற அறிவாற்றலை, அபாரமான திறமையை நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அவை இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வியப்பை ஒரு பக்கத்தில் கொடுத்தாலும், இன்றைக்கு இருக்கின்ற மாணவ சமுதாயத்தை குறித்த ஒரு அக்கறையும் ஒரு கரிசனையும் பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் இருக்கிறது, திருச்சபைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன கடமை என்று சொன்னால், அல்லது என்ன விதத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், என் பிள்ளைகள் அறிவாற்றலில் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்வதை விட, என் பிள்ளைகள் ஞானிகளாக இருக்கிறார்கள், ஞானவான்களாக இருக்கிறார்கள், ஞானத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற அந்த நிலைக்குள் அவர்களை நடத்தி செல்வதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சமூகத்தில் இருக்கின்றதான கடமையாயிருக்கிறது. குறிப்பாக திருச்சபையில் இருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான ஒரு கடமையாயிருக்கிறது. அவை அறிவாற்றல் ஒரு பக்கத்தில் பெருகிக் கொண்டிருந்தாலும் கூட, ஞானத்தை இன்றைக்கும் அநேக பெறாத நிலைகளிலே தொடர்பு எல்லைக்கு வெளியில் தான் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். மாணவ உலகத்தை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதையும் அந்த கணினி என்று சொல்லப்படுகிற அந்த இயந்திரத்திலே தன்னுடைய விரல் இடையிலே வைத்துக் கொண்டு உலகத்தில் எந்த மூலை முடுக்குகளில் நடைபெறுகின்ற சம்பவங்களாக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கூட அவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய விரல்களும் அவருடைய அறிவாற்றலும் அவருடைய புலன்களும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஞானத்தை பெற்றுக் கொள்வது, இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்வது, இந்த உலகத்தில் வாழ்க்கை என்பது யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை இன்றைக்கு பிள்ளைகள் அடைவதற்கு இன்றைக்கு என்ன செய்வதை நாம் இடமளிக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆகவே ஞானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு நாம் இடமளிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த காலகட்டங்களிலே அதிகமாக நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டுள்ளாயிருக்கிறோம். இன்றைக்கு அரசு மூலமாகவும் கல்வித்துறை மூலமாகவும் பல்வேறு நிலைகளிலே மாணவர்கள் அறிவாற்றலை பெருக்க வேண்டும் என்று சொல்லி பல யுக்திகளை கையாளுகின்றார்கள், பல தீர்மானங்கள் எடுக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஞானத்தை குறித்து இன்றைக்கு கவலைப்படுகின்றதான சமூகம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஞானத்தை இழந்து போன சமுதாயமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையானது. அறிவு என்று சொல்கின்ற பொழுது அது மூளை சார்ந்தது. ஆனால் ஞானம் என்பது உள்ளம் சார்ந்ததாக இருக்கிறது என்பதை சமூகம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது மூளையை அடித்தளமாய் கொண்டு சார்புடையதாக இருக்கிறது. மூளையுடைய வளர்ச்சி, சிந்திக்கின்ற ஆற்றல், திறமை, இவைகளெல்லாம் அறிவை அடித்தளமாய் கொண்டிருக்கின்றவைகள். ஆனால் ஞானம் என்று சொல்கின்ற பொழுது மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது, இருதயம் இருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ளாக ஒரு உணர்வை கொடுப்பதுதான் ஞானம். ஆகவே அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்விலே ஞானவான்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற உலகத்தினுடைய சூழல்களை பார்க்கின்ற பொழுது அறிவில் பெறுவது நமக்கு எளிமையாக இருந்தாலும் கூட ஞானத்தில் வளர்வது என்பது மிகவும் குறைந்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இறை பக்தி மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும். இறை பக்தி மிகுந்தவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் இறைவன் தருகின்ற அந்த ஞானத்தை நம்முடைய உள்ளமானது அதை அடைய முடியும். உள்ளத்திற்குள்ளாக ஒரு புதிய உணர்வை அது கொடுக்கிறது என்கின்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இறைவனுடைய சமூகத்தில் போகின்ற பொழுது நமக்குள்ளாக இறைவனை குறித்த ஒரு பய உணர்வு வருகிறது. அந்த பயத்தினாலே நாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோம். வேதம் நமக்கு அதை தான் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நீதிமொழியின் புத்தகம் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அவை தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும்.
தேவனுக்கு பயப்படுகிற அந்த சிந்தனையோடு கூட ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திற்குள்ளாக தேவ ஞானத்தை அவர் வைக்கின்றார். அந்த ஞானம் தான் அவருடைய வழிகளிலே அவனை நடத்தி செல்கிறது என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகையினால இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஞானம் என்பது இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அருட்கொடை ஈவு என்பதை நாம் ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அறிவாற்றலையும் இறைவன் தான் கொடுக்கின்றார், அதே நேரத்திலே ஞானத்தையும் இறைவன் தான் கொடுக்கின்றார். இந்த ஞானம் என்பது உள்ளம் சார்ந்ததாக இருப்பதனாலே நாம் எந்த வழிகளில் நாம் கடந்து போக வேண்டும் என்கின்ற உள்ளத்தின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கின்றதான ஞானம் என்பதை இன்றைய சமுதாயமானது உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறது. குறிப்பாக திருச்சபை இன்றைக்கு அதை குறித்து நன்கு தெளிவாய் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறது. ஆகவே இந்த இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி கொடுப்பது திருச்சபையின் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆக இந்த சூழலை உருவாக்கத்தக்கதாக கடமை பெற்ற திருச்சபை இந்த நாட்களில் எவ்விதத்தில் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் நம் ஆசிக்கிட்டதான அருமையான திருமுறை பகுதி மூலமாக நான் உங்களுக்கு சில காரியத்தை நான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகின்றேன். முதலாவதாக, உண்மையை உணர்த்துவது ஞானம், சத்தியத்தை உணர்த்துவது ஞானம், உண்மை நிலையை உணர்த்துவது ஞானம் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நான் வாசிக்கிட்ட அருமையான முதல் திருமுறை பகுதியிலே சாலமோனுடைய ஞானத்தை குறித்து நாம் பார்க்கின்றோம். சாலமோன் ஞானி உலகத்திலே அவன் ஞானத்தை பெற்றுக் கொண்டதிலே அவனைப் போல இதுவரையிலுமாக இருந்ததும் இல்லை, இனிமேல் பிறக்கப் போவதில்லை என்று சொல்லி திருமுறையின் மூலமாக நாம் கண்டுகொள்கின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்கிறார். நாம் வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 1 ராஜாக்களுடைய புத்தகம் 3வது அதிகாரத்திலே நாம் இவ்விதமாக நாம் பார்க்கின்றோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம், நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் நாட்களில் சரியானவன் ஒருவனும் இருப்பதில்லை. அதற்கு முந்தின வசனத்தை 12வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய அநேக ஞானிகள் இருக்கிறார்கள், ஞானவான்கள் இருக்கிறார்கள், அறிவாற்றல் பெருத்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த சாலமோன் ஞானியை போல ஒரு மனிதனும் இன்றைக்கு எழுப்பினதில்லை. அவனுக்கு முன்பதாகவும் அந்த ஞானத்தை பெற்றவன் இல்லை, அவனுக்கு பின்பதாகவும் அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை. அது மாத்திரமில்லை, பற்பல தேசங்களில் இருந்து சாலமோனுடைய ஞானியை, அந்த அவனுடைய ஞானத்தை அறிந்தவர்கள் வந்து சந்திக்கின்றார்கள், சாலமோனை பார்க்கின்றார்கள், வியப்புறுகின்றார்கள். அந்த அளவிற்கு உலகத்தில் உள்ளவர்கள் ராஜாக்கள், பல தேசத்தினுடைய ராஜாக்கள் கூட சாலமோன் ஞானியுடைய ஞானத்திற்காக அவர்கள் செய்தார்கள், வியப்பை உணர்வை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். திருமறையிலே அதுவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடமாக தான் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஞானி அல்லது ஞானவானி, அவனை குறித்து நாம் வாசித்த அருமையான வேத பகுதியை நாம் பார்க்கின்றோம். தாவீதுடைய காலத்துக்கு பின்பதாக அவனுடைய குமாரனாகிய சாலமோன் கர்த்தர் அவனை இஸ்ரவேல் மத்தியிலே ராஜாவாக அவனை நிலைநிறுத்துகின்றார். நிலைநிறுத்தினதன் பின்பதாக ராஜ பாதையும் இடத்தில் கொடுக்கப்பட்டதன் பின்பதாக அவன் தன்னுடைய ஜனங்களை நடத்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பிலே அவன் தள்ளப்படுகின்றான். அந்த பொறுப்பிலே வருகின்ற பொழுது அவன் சிந்திக்கின்ற சிந்தனை என்னவென்று சொன்னால், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், போக்குவரவு அறியாத ஒரு மனிதனாக இருக்கின்றேன். தன்னை குறித்து சிந்தித்து பார்க்கிறான், இவ்வளவு பெரிய திரளான இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி நடத்தி செல்வது, இந்த ஜனங்களுக்கு முன்பாக என்ன விதத்தில் என்னுடைய கடமை ஆற்றுவது என்கின்ற சிந்தனை அவனுக்குள் எழும்புகின்றது. ஏன் சொன்னால், அவன் தன்னைத்தானே குறித்து அவன் தெளிவாய் சொல்லுகின்றான். என்ன சொல்கின்றான்? 7வது வசனத்திலே, 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே, இப்போது என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கின்ற பொழுது இவ்வளவு திரளான ஜனங்களை நான் எப்படி நான் நடத்தி செல்வது என்ற உணர்வு அவனுக்கு வருகின்றது. அந்த உணர்வை கொடுப்பது யார் என்று சொன்னால், கடவுள் தான் அந்த உணர்வை கொடுக்கின்றார். அவருடைய ராஜாவினுடைய ஸ்தானத்தில் நிலைத்திருந்தான
கடவுள் தான் உங்களுக்கு அந்த உணர்வை தருகின்றார். அந்த சிந்தனையோடு கூட கடவுளுடைய சமூகத்திலே அவன் விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கிறான். எப்படி விண்ணப்பம் செய்கின்றானா, கடவுளுக்கு விருப்பமுள்ள விண்ணப்பத்தை அவன் செய்கின்றான். கடவுளுக்கு ஏற்புடைய விண்ணப்பத்தை அவன் செய்கின்றான். என்ன விண்ணப்பம் செய்கின்றான்? 9வது வசனத்திலே 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்பதாக 8வது வசனத்தில் வாசிக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காதும் லக்கத்திற்கு உட்படாதமான திரளான ஜனங்களாகி உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கவும் அடியேனுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தந்தருளும். அவன் ஆண்டவரிடத்தை கேட்கின்ற ஒரே ஒரு காரியம் சொன்னால், ஆண்டவரே, ராஜ பாரம்பரியத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறேன். ஜனங்களை நடத்தி செல்லக்கூடிய இத்தனை திரளான ஜனக்கூட்டத்தை என்னிடத்து கொடுத்திருக்கிறேன். இந்த ஜனங்களை நான் நடத்தி செல்லத்தக்கதாக நன்மை தீமை இன்னதென்று வகையிருக்கத்தக்கதாக நியாயத்தை விசாரிக்கத்தக்கதாக அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை நீர் எனக்கு தர வேண்டும். உணர்வுள்ள இருதயத்தை நீர் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஞானம் என்பதும் அறிவு என்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஞானம் என்பது உள்ளத்தின் உணர்வை சார்ந்தது. இங்கே ஆண்டவரிடம் கேட்கின்ற காரியம், என் இருதயத்தில் உணர்வைத்தார். எப்படிப்பட்ட உணர்வாக இருக்க வேண்டும்? ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறதான இருதயத்தை எனக்கு தர வேண்டும். வழக்குகள் வருகின்ற பொழுது அதை சரியான நிலையிலே நான் நியாயம் தீர்க்கத்தக்கதாக, மாத்திரமல்ல நன்மை தீமை இன்னதென்று நான் பகுத்து அறிந்து உணரத்தக்கதாக, செயல்படத்தக்கதாக எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான். பொன்னையோ பொருளையோ ஆசையோ அவன் ஒன்றும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம் என்று சொன்னால், எனக்கு ஞானம் எனக்கு வேண்டும். ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவனை பற்றி சொல்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்படி பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. 10வது வசனத்தை நான் பார்க்கிறோம். தொடர் பகுதியாக, ஆகையினால் தேவன் நம்மை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனையை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். இந்த வசனத்தை நல்ல ஆழமா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். உனக்கு நீடித்த நாட்களை நீ கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை நீ கேட்கவில்லை, உன் சத்துருக்களின் பிராணனை நீ கேட்கவில்லை. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தன்னுடைய தகப்பன் தாவீது மரிப்பதற்கு முன்பதாக சாலமோனிடத்தில் சொல்லுகின்றார், இன்னன்னார் இப்படிப்பட்ட கால காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள், இவர்களை நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ராஜ அரண்மனை, நீ அரியணையிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும். யாரை கொலை செய்ய வேண்டுமோ அவர்களை கொலை செய்ய வேண்டும். யாரை அழிக்க வேண்டுமோ அவர்களை அழிக்க வேண்டும். இதுதான் தாவீது மூலமாக சாலமோனுக்கு போதிக்கப்பட்ட போதனையாக இருந்தது. கடைசியிலே அவன் போதிக்கின்ற போதனை எப்படிப்பட்ட போதனை? அதைத்தான் ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார். உனக்கு நினைவூட்டி காட்டுகின்றார். என்ன நினைவூட்டி காட்டுகின்றார்? நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், உன் சத்துருக்களின் பிராணனையை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு, எந்த காரியம்? ஞானமுள்ள இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டபடியினால், நியாய விசாரிப்பதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டும் கொண்டபடியினால், என் ஜனத்தை நியாயத்திலே நடத்த வேண்டும், தேவ ஞானத்திலே நடத்த வேண்டும், தேவ நியாயத்திலே நீதியிலே என் ஜனத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி நீ எனக்கு கேட்டபடியினால், உன் வார்த்தைகளின்படி செய்தே ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு கண்டிஷன் அங்க வைக்கிறார் பாருங்க. 14வது வசனத்துல ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். என் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் சொல்லி நீ கேட்கல, ஆனா நான் நீடித்திருக்க பண்ணுவேன். நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்கிறேன். நீ மகிமையை நீ தேடவில்லை, மகிமை நீ என்னிடத்தில் கேட்கவில்லை, நான் உனக்கு அந்த மகிமையை நான் தருகின்றேன். எப்படி இருந்துச்சுன்னா,
ஞானத்தை நீ கேட்டபடினாலே, நியாயம் விசாரிக்கத்தக்கதான ஞானத்தை நீ கேட்டபடினாலே, நன்மை தீமை அறியத்தக்கதான ஞானத்தை நீ கேட்டபடினாலே, அந்த ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். இப்ப இந்த சாலமோன் என்ன செய்கின்றான்? கிபியோனிலே கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்துகின்றார். பலிகளை செலுத்தும் என்பதாக ராப்பொழுதிலே அவருக்கு நித்திரை வருகின்றது. அந்த நித்திரையிலே ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். அந்த சொப்பனம் எப்படிப்பட்ட சொப்பனமா இருக்கிறது? 2 வேசித்தனம் செய்கின்றதான 2 பெண்கள் ராஜாவின் முன்பதாக வந்து நிற்கின்றார்கள். இருவரும் பிள்ளை பெற்றவர்கள். ஒரு தாயினுடைய குழந்தை மரித்து விட்டது. இருவரும் ஒரே இடத்தில் தான் கூடியிருக்கின்றார்கள். அவை இப்போது மரித்த குழந்தையை இழக்கு கொடுத்த தாயானவன் என்ன செய்துவிட்டால், உயிருள்ள குழந்தையை எடுத்து தன் பக்கத்தை தன் மார்பிலே அடைத்துக் கொண்டு மரித்து போன குழந்தையை உண்மை தாயின் இடத்திலிருந்து என்ன செய்துவிட்டார்? வைத்து விடுகிறார். இப்போது யாருடைய குழந்தை என்று சொல்கிற வழக்கு சாலமோனிடத்தில் வருகின்றது. சாலமோன் தன்னுடைய கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே அழகான ஒரு தீர்ப்பை கொடுக்கின்றார். என்ன தீர்ப்பு கொடுக்கின்றார் என்று சொன்னார்? இருவருடைய வாக்குவாதங்களையும் கேட்கின்றார். கேட்டதன் பின்பதாக ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றார். அந்த தீர்மானமானது கடவுள் கொடுத்த ஞானம் உணர்வை இருதயத்துக்குள்ளவனுக்கு கொடுக்கிறது. அவனை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு என்ன செய்கிறது? வழிமுறைகளை இதை அமைத்துக் கொடுக்கிறார். அந்த வழிமுறைகளை அவன் சொல்கிறார், உயிருள்ள குழந்தையை 2 பங்காக்கி ஆளுக்கு ஒவ்வொரு பங்காக என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். உண்மையாகவே இந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ராஜாவுக்கு இல்லை. ஆனால் உண்மை தாய் யார் என்பதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக, சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும், நியாயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் அந்த வார்த்தையை சொல்லுகின்றான். உண்மை தாயோ தன்னுடைய குழந்தையை வெட்டுவதை பொறுக்க இயலாதபடிக்கு அந்த குழந்தை இன்னொரு தாயிடத்தில் வளர்ந்தால் பரவாயில்ல சொல்லி என்ன செய்கிறார்? சொல்லுகின்ற பொழுது ராஜா ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றான். இவள் தான் உண்மையான தாய், இவள் தான் இந்த குழந்தையை பெற்ற தாய் என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வருகின்றான். இதுதான் ஞானம். இப்படியாக அவன் ஞானத்தை, கடவுள் கொடுத்த ஞானத்தை, ஈவாக பெற்ற ஞானத்தை அவன் பயன்படுத்தி தன்னுடைய இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்திலே நியாயத்தை அவன் செய்து வந்தான். வழக்குகளை நியாயமாக விசாரித்து நியாய தீர்ப்புகளை கொடுத்து வந்தான். நன்மை தீமை இருந்தது பக்கத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்திற்குள்ளாக நன்மைகளை அவன் செய்து கொண்டு வந்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளே, ஞானம் என்பது நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படுகின்ற அருட்கொடை. சாலமோன் அதை தெளிவாய் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் இந்த வாசிக்கின்ற அந்த முதல் வேத பகுதி மூலமாய் நாம் கற்றுக்கொள்கின்றோம். பிரசங்கியுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்திற்கு நாம் பார்க்கின்றோம். நியாயத்தை உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் எப்படிப்பட்டவராக இருப்பான் என்று சொல்லி அங்கே தெளிவாக பிரசங்கியுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கிறோம். இன்னும் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானம் தான் நமக்கு பிரதானமாக இருக்கிறது என்று சொல்ற ஒரு அழுத்தத்தை அங்கே வைத்திருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகினால ஞானம் என்பது இறைவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற ஈவாக இருந்தாலும் கூட அதை தகுந்த வழிமுறைகளிலே பயன்படுத்தத்தக்கதாக உணர்வுள்ள இருதயத்தை கடவுளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளார். இன்னைக்கு மாணவ சமுதாயம் இன்றைக்கு அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது, நல்லதுதான். ஆனால் அதே நேரத்திலே வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அது உணர்வதற்காக சமூகத்திலே வாழ்க்கையினுடைய கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை அது பொறுப்புள்ள நிலைகளிலே நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு ஞானத்தை, உணர்வுள்ள இருதயத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை இறைவனுடைய வழிகளிலே அவர்களை நடத்துவது திருச்சபைக்கும் பெற்றுக்கொடுக்கும் இருக்கிற சமூகத்தினுடைய கடமைகளாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரம் 2வது காரியமாக கேட்டு பெற்றுக்கொள்வது ஞானம். ஞானத்தை ஒரு கடையில போய் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குவது போல நாம் வாங்கிவிட முடியாது. அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நிறைய நூல்கள் இருக்கிறது, கற்றுக் கொடுக்கின்றதான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர் இருக்கிறார்கள். அவர்கள் வழியாக நாம் அதற்கு ஒரு பணத்தை, கிரயத்தை கொடுத்து நாம் அறிவை நாம் என்ன செய்து கொள்கின்றோம்? பெற்றுக் கொள்கின்றோம், வளர்த்துக் கொள்கின்றோம். ஆனால் ஞானம் என்பது இறைவனிடத்திலிருந்து வருகிறது. இறைவனிடத்திலே நாம் கேட்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கேட்கின்றவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எந்த ஒரு காரியத்தை கடவுளுக்கு நாம் கேட்கின்றோமோ, கேட்கின்ற பொழுது இது இறைவன் எனக்கு கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் கேட்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வேதத்தை இந்த வாசித்து பார்ப்போம். மத்திய நட்சத்திரம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தில் விதமாக சொல்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். அதுக்கு முந்தின வசனம் மத்திய 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
கொடுக்கப்படும். நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், என் நாமத்தின் பேரிலே விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், என்னிலே பிதா மகிமைப்படும்படிக்கு நான் அவைகள் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கடவுள் ஈவாக கொடுக்கின்ற அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் அடைய வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய சமூகத்தை நான் தேட வேண்டும். இறைவிடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? முழு மனதோடு கூட நான் கேட்க வேண்டும். ஆண்டவரை எனக்கு ஞானத்தை தாரும். சாலமோன் செய்த காரியம் அதுதான். ஆண்டவரிடத்தில் கேட்டான். மக்களிடத்தில் போய் கேட்கல, அல்லது அறிவாற்றல் படைத்தவர்களிடத்தில் போய் கேட்கவில்லை, அல்லது திறமைசாலிகளை பார்த்தவன் கேட்கவில்லை, ஆண்டவரிடத்தில் கேட்கின்றான். ஏன் நினைச்சினால் ஆண்டவர் தான் அந்த தலைமை பொறுப்பை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆகையினாலே அதை மறந்து விடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே அவன் விண்ணப்பம் செய்தான், ஜெபித்தான். ஜெபித்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? அவனுடைய விண்ணப்பத்தை செவி கொடுத்து அவனுக்கு ஞானம் என்ற நன்மை அவனுக்கு கொடுத்தான். அதை போல நீங்களும் நானும் இந்த நாட்களிலே, ஆண்டவரே நீ வைத்திருக்கிற அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். எப்படி நாம் கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடு கூட நாம் கேட்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மார்க் நற்செய்தி 11வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. யாக்கோபுடைய புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். நாம் கேட்பவர்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஆண்டவரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அதைத்தான் இந்த வாசிக்க காரணம் 2வது வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். யாக்கோபுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கடவுள், எல்லா மனிதருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். அடுத்த கேட்கின்ற பொழுது ஒருவரையும் கடிந்து கொள்ளாதபடிக்கு கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அவர் எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கின்றவர், நிறைவாக. சம்பூர்ணம் என்று சொன்னால் நிறைவாய் கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, யாரையும் கடிந்து கொள்ளாதபடிக்கு பட்சமாய் அவர்களை நடத்துவதிலே ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகிய கேட்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனம் தெளிவாக சொல்வது, ஞானத்தில் குறைவுபட்டவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத இடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். எப்படி நீ கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடு கூட நீ கேட்க வேண்டும். அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று சொல்வதான அவிசுவாசத்தோடு இல்லை, சந்தேக உணர்வோடு அல்ல, விசுவாசத்தோடு கூட என் ஆண்டவரிடத்தில் நான் கேட்கின்ற பொழுது நான் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட கேட்கின்ற பொழுது கர்த்தர் கடிந்து கொள்ளாதபடிக்கு நாம் எதிர்பார்ப்பதை விட சம்பூர்ணமாக அவர் ஞானத்தை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராய் இருக்கின்றார். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நாம் வாசித்த நற்செய்தி பதிவை நாம் பார்க்கின்ற பொழுது, பாரபட்சம் இல்லாதபடிக்கு இறைவன் ஞானத்தை கொடுக்கின்றார். வயது வித்தியாசம் இல்லாதபடிக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். சிறு பிள்ளை ஆண்டவரத்தை, ஆண்டவரை எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்கிற பொழுது சிறு பிள்ளைக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கின்றார். இந்த சாது ஞானி ராஜா, அவன் எந்த சிறு வயதிலே அவன் ராஜாவாக வந்தவன், அவன் ஆண்டவரத்தில் கேட்கின்றான், ஆண்டவரை எனக்கு ஞானத்தை தாரும். அந்த இடத்துல கடவுள் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். உனக்கு வயசு 10 அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒருவரும் சொல்ல, நீ இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, அல்லது நீ இன்னும் பெரியவனாகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. சிறு வயதினரை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது, விசுவாசத்தோடு கேட்கின்ற பொழுது கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுக்கின்றார். லூக்கா 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம், உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் சொன்னால், பாலகர்களுக்கு வெளிப்படுத்துகிறபடியா, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்த. பாலகர்கள் சிறு குழந்தைகள், சிறு குழந்தைகளுக்கும் ஆண்டவர் ஞானத்தை என்ன செய்கிறார்? கொடுத்து வெளிப்பாடுகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தத்தக்கதாக அவர்களை பயன்படுத்துகின்றார். அந்த ஆண்டவரிடத்திலே பாரபட்சம் இல்லை. ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் அவர் சம்பூர்ணமாக கடிந்து கொள்ளாத ஞானத்தை என்ன செய்கின்றார்? கொடுக்கின்றார். கிறிஸ்துவ மார்க்கத்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எவ்வளவு நாம் முதலிடத்தை நாம் கொடுக்கின்றோம். அறிவை பெற்றுக் கொள்வதற்கும் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும், என் பிள்ளைகள் அறிவில் வளர வேண்டும், என் பிள்ளைகள் இத்தனை பட்டங்களை பெற வேண்டும்,
என் பிள்ளைகள் இந்த ஸ்டேட்டஸ்ல வரணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவை புகட்டுவதற்கு நம்முடைய செல்வங்கள் எல்லாம் நாம் செலவு செய்தாலும் கூட என் பிள்ளைகள் அறிவாற்றல் பெற்றவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி, அறிவாளியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். ஆனால் அதே நேரத்தில் என் பிள்ளைகள் கர்த்தருடைய ஞானத்தினால் நிரப்பற்றவர்களா இருக்கிறார்களா என்று சொல்லி இன்றைக்காக நாம் சிந்தித்து பார்த்திருக்கோமா? யோசித்து பார்க்க நாம் அழைக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஞானவான்களாக உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் திருப்பிட்டார். அந்த ஞானத்தை எங்கே அவர் வைக்கிறார் என்று சொன்னார்? மூளையில் அல்ல, இருதயத்தின் ஆழங்களில் நமக்கு என்ன செய்கிறார்? உணர்வோடு கூட நமக்கு அதை வைக்கின்றார். அந்த உணர்வின் சிந்தனைகளை பெற்றவர்களாக ஞானவான்களாய் உலகத்தில் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலும் சிறப்பாக அவருடைய வருகைக்கு சமயமாக இருக்கின்ற காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் பலவிதமான நெருக்கங்களும் விபத்துகளும் நம்மை சூழப்போகிற ஒரு காலகட்டத்துக்குள் நாம் வரப்போகிறோம். இப்படிப்பட்ட இக்கட்டும் இந்த காலகட்டங்களில் ஆண்டவரை நாங்கள் எவ்விதத்தில் நாங்கள் வாழ்வது விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய ஞானத்தை நீர் எங்களுக்கு தார். உங்களுடைய நியாயத்தை நாங்கள் கை கொள்ளத்தக்கதாக உங்களுடைய ஞானத்தை நீர் எங்களுக்கு தார். ஆண்டவரை உண்மை நாங்கள் தேடத்தக்கதான அந்த ஞானத்தை, ஞானமுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தார். உமக்கு பயப்படத்தக்கதான ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று நாம் ஆண்டவரத்தில் நாம் கேட்கின்றது. எனக்கு மாத்திரமல்ல என் பிள்ளைகளுக்கும் நீர் அதை தாரும் என்று நாம் கேட்கின்றது. நம்முடைய சந்ததிகள் எதிர்காலத்திலே அவர்கள் ஞானவான்களாக விளங்குவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய இறுதித்தின் சிந்தனைகளை தேவனுக்கு ஏதாக நாம் திருப்புவோம். அப்படி நாம் திருப்புகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு சம்பூர்ணமான ஞானத்தை நமக்கு தருவார். கடிந்து கொள்ளாதபடிக்கு அன்போடு கூட நமக்கு ஞானத்தை தருவார். நம்முடைய இருதயம் ஞானத்தின் உணவை பெற்று இருதயமாக காண்போம். அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்துக்கு நீங்கள் நானும் கடந்து வர தேவன் தாமே நமக்கு துணை செய்வதாக. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்மையை உணர்த்துகின்ற ஞானத்தையும் கேட்டு பெற்றுக் கொள்கின்றதான ஞானத்தையும் எங்களுக்கு தருவேன் என்று நீ சொல்லுங்க சுவாமி. சாலமோன் இடத்தில் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, ஆஸ்தியை கேட்கவில்லை, நீடிய ஆயுட்காலங்களை கேட்கவில்லை, அல்லது தன்னுடைய பகைவர்களை வீழ்த்தத்தக்கதான திறமைகளை ஆண்டவரிடத்தில் கேட்கவில்லை சுவாமி. அவன் கேட்டவர்கள் எல்லாம் இந்த திரளான ஜனங்களிடத்திலே நான் நியாயத்தை விசாரிக்கத்தக்கதாக, நன்மை தீமை அறியத்தக்கதாக ஞானத்தை நீர் எங்களுக்கு தாழ்வு கேட்டபடினாலே நீர் சகலவற்றையும் ஞானத்தோடு கூட எனக்கு நிறைவாய் பூர்ணமாய் கொடுத்தீர். அதே போல என்னுடைய வாழ்க்கையில், குறிப்பாக என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஞானத்தை நீ தாழ்வு ஞானவான்களாக இந்த சமூகத்திலே அவர்கள் வாழத்துக்கதான பாக்கியத்தை தான் எங்களையும் ஞானத்திலே வழிநடத்தும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்வது எங்கள் பரவத்தினார். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்து சர்வநிலை பிதாவாகிய தேவனை விசுவாசத்தை உடைய ஒரே குமாரனாகிய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை பரிசுத்தாவியாக நடத்தி பெற்று பிறந்தார். பதிவிழாத்திலும் காலத்தில் பாடுபட்டு சிறுவர் அறிந்து மறைத்து அழைக்கப்பட்டு பாடம் வழங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுதினார். பரமத்திலே சர்வநிலை பிதாவாகிய வாசித்திருக்கிறார். அவரிடத்தில் மேலோர் மற்றும் ஞாபகத்தில் பரிசுத்தாய் விசுவாசத்தை புதுவத பசுவை பசுடைய பாவமணிப்பும் சரிமளிப்பு நேத்திச்சொல்வது விசுவாசிக்கிறே. சபையை ஒரு சில அறிவிப்புகள் கற்பிச்சிருந்தால் வருகிற நாட்களிலே இந்த லாக்டவுன் நிறைவு பெறப்படுச்சினால் அரசாங்கத்தினுடைய விதிமுறையின் பிரகாரமாக நமக்கு வழிபாடுகள் நடைபெறும். ஆகியோட திருச்சபுடைய பிள்ளைகள் அந்த நிலைக்கு நாம் கடந்து வரத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணும்படியாக ஆலயம் திறக்கப்பட்டு ஆலயத்தில் நாம் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக நீங்கள் இப்போது ஊக்கமாய் ஜெபிக்கும்படியாக உங்களுடைய அன்புடன் நினைவுபடுத்துகின்றேன். அது மாத்திரமே உங்களுடைய சந்தா காணிக்கைகள் மற்றும் சிறப்பான காணிக்கைகள் நீங்கள் செலுத்த வேண்டுபடுத்தினால் நீங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய காணிக்கையை நீங்கள் செலுத்திவிட்டு நீங்கள் செல்லலாம். அது மாத்திரமல்ல, ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபையின் சார்பிலே மதுக்கரையில் இருக்கக்கூடியதான அரசு மருத்துவமனைக்கென்று ஒரு ஆக்சிஜன் வென்டிலேட்டர் ஒன்றை நாம் வாங்கி கொடுப்பது என்று சொல்லி தீர்மானித்து அதற்கான அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அது ஒரு சிலர் நீங்கள் உற்சாகத்தோடு நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அவருடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் திருப்பதிலே அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் நன்றி நான் செலுத்துகின்றேன். இன்னும் ஏனைய மக்கள், ஏனைய திருச்சபையுடைய குடும்பங்கள் இன்னும் இந்த ஊழியத்திலே நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள் சொன்னால்
இன்னும் மற்றொரு மருத்துவமனைக்கு கூட நாம் இன்னொரு அந்த உபகரணத்தை வாங்கி கொடுப்பதற்கு அது எளிதாக இருக்கும். நம்மால் எந்த அளவிற்கு முடிந்த அளவிற்கு நாம் உதவி செய்வதற்கு திருச்சபை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டங்களிலே நாம் பணிவிடை செய்வதற்கு பணிவிடைக்காரர்கள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ஊழியத்திலே நீங்கள் இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு கூட ஜபசியோடு கூட தோல் கொடுக்கும்படி அன்புடன் இடைப்பட்டுக்கிறேன். நீங்கள் இதற்குரிய நன்கொடைகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பொது சிவனுடைய பொருளாளர் திரு ஸ்டீஃபன் ஐயா அவர்களை நீங்கள் அணுகும்படியாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளும்படியாக உங்களுடைய அன்புடன் நினைவுபடுத்துகின்றேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு இந்த ஆண்டவரை இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இருக்கின்ற ஸ்தலங்களிலிருந்து ஆண்டவரை இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்களிக்கும் கர்த்தர்களுக்கு பாராட்டு கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரை விசேஷமாக இந்த லாக்டவுன் காலங்களெல்லாம் முடிவு பெற்று ஆலயம் திறக்கப்பட வேண்டும். ஆலயத்திலே ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக வந்து இந்த நாமத்தை ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே எப்படிப்பட்ட பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே அந்த நாளை நீங்கள் காணத்தக்கதாக பிரவேசிக்கத்தக்கதான பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும். கர்த்தாவே இந்த நாட்களிலே பற்பல பலவீனங்களினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே வீடுகளிலே சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் சுவாமி. இந்த திருச்சபையை சார்ந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய கரங்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து நல்ல சரீரத்துக்கு தேவையான சுகத்தை பலத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படி சமர்ப்பிப்பு கொடுக்கிறோம். அவர்கள் பெற்றுக் கொடுக்கிற மருத்துவர்கள் ஆலோசனை எல்லாம் அவருடைய சரீரத்துக்கு போதுமான நன்மைகளை கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். தகப்படியே விசேஷமாக இந்த லாக்டவுன் காலகட்டங்களிலே வேலை வாய்ப்பை இழந்து போன பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வி கற்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியதான பிள்ளைகள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே பற்பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே உங்கள் பிள்ளைகளுக்கு தேவைகள் இல்லதென்று அறிந்திருக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகளுக்கு எந்தெந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சித்தமிட்டிருக்கிறோம் அந்த நன்மைகளை இந்த பிள்ளைகள் ஏற்ற வேளையிலே பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் இறக்கம் பாராட்டி அவர்களுக்கு அருளை செய்யும்படி நாங்கள் கெஞ்சி பேசலாம். வீடுகளில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற அடியார்கள் துரிதமான குணத்தை பெற்றுக்கொள்ளவும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தை அவர்கள் தொடரவும் கர்த்தர் உதவி செய்வதற்கு சமர்ப்பித்து கொடுக்கிறோம். பொருளாதார தேவைகளை கருவியை சந்திங்க. திருமண காரணத்துக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் உயர்கல்விக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு. பிரசவத்திற்காக நோக்கின்ற பிள்ளைகள் இருப்பார்கள். அத்தனை பேருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நன்மையும் காரணம் நடைபெற கர்த்தர் உதவி செய்கிறார் சுவாமி. வறுமை கொண்டுகளாய் கீழான நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. இந்த திருச்சபை மாத்திரமல்ல ஏனைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு நீதாமை மனதிறங்கி புது வாழ்வை நீர்களுக்கு தரும்படிக்கு சமுத்திரத்தை ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஞானவான்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வதற்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பிள்ளைகளை நாங்கள் இணைந்து கொண்டு ஜெபிக்கின்றோம். உள்ளத்தின் ஆளுங்களை நீர் அறிந்திருக்கிறீர், இயக்கங்களை அறிந்திருக்கிறீர், எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கிறீர். தயவு சித்தத்திற்காரமாக இந்த பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை பரத்திருந்து கட்டளையிடுகிறார்கள். தகப்பனை விசேஷமாக இந்த வாரத்தின் நாட்களிலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருநாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தியிருக்கின்றோம். இந்த புதிய ஆண்டின் காலம் அவருடைய தனித்த வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் ஆஸ்பதமாய் அமைத்திருக்கிறார்கள். அவருடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றுகிற காலங்களாக இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுகிறார். விசேஷமாக சுவாமி எங்களை ஆளுகை செய்கின்ற நடத்துகின்ற தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக பொறுப்புள்ளவர்களுக்காக வச்சிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் மீதாமை பாதுகாத்துக் கொடுங்க. தகுந்த ஞானத்தை கொடுத்து சிறப்பாய் நேர்த்தியாக என்னுடைய மாநிலத்தை நடத்தி செல்லத்துக்கான கிருபையை அவர்கள் அளித்தார். அவர்களுக்கு தேவையான சரீர சுகத்தின் பலத்தையும் மீதாமை கிருபையை கத்தளையிடுகிற சுவாமி. கத்தாவை அது மாத்திரமல்ல என்னுடைய திருமணத்துக்காக ஜெபிக்கின்றோம். பேராயருக்காக மற்றும் ஆயப்பர்களுக்கு அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் மீதாமை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வாதத்தின் பாதைகளை எடுத்துச் செல்லுகிற சுவாமி. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் பொறுப்புகளை உண்மையோடு மொத்தமும் செயல்படுத்த கத்தர் அனுக்கிரகம் பாராட்டும். உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா திருச்சபையும் விசுவாசிகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மிஷனரி ஊழியர்கள் செய்து வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாரும் மீதாமை ஆசீர்வதித்து ஊழியத்தினுடைய பாதைகளிலே அவர்கள் சந்திக்கின்ற இடர்பாடுகளிலே ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு
கர்த்தர் பலத்தன் படிக்கும் சகாயத்தை அனுப்பும்படிக்கும் இந்த சமுத்திரத்தை நிகழ்ச்சிக்கின்றோம். துதியை கன மகிமை எல்லாம் நிகழ்ச்சி செலுத்துகிற சுவாமி சேஷமாக என்னுடைய திருச்சபையிலே சபை உறுப்பினர்களுக்காக பொறுப்பாளிகளுக்காக இந்த வழிபாட்டிலே சுவாமி ஆண்டவரே இதை ரெக்கார்ட் செய்வதற்கென்று ஆண்டவரை உதவி செய்து வருகிற பிள்ளைகளுக்காக அனைவருக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொருவரையும் நிதானை ஆசீர்வதித்து அதற்கேற்ற பலனையும் நிதானங்களுடைய வாழ்க்கையை கட்டளையிடுகிறார்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தினாலே ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை எடுப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பிரசன்னதாக இந்த ஆட்சி வருவதாக பிரசித்தப்படுத்துவதை சேர்ந்த போல உங்களையும் சேர்ந்ததாக நல்ல அப்பத்தை எங்களுக்கு தான் எங்களுக்கு உதவாய் குற்றம் செய்வது நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களை சொல்லுகிற பிரேசிக்கிற நாமத்தை நீங்கள் வச்சுக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையை எதிர்நிலைப்படுகிறே ஆமென். இத்தருணத்தில் உருவப்பட்டு மை நோக்கி எங்கள் குர்பான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபையளித்த சர்வங்களை கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வருகிறது அவர்கள் கேட்கக்கூடிய அழைச்சலில் என்ற வாக்குகளை தெரியுது. கர்த்தாவே, இந்த அடிகளாய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகி எங்கள் விருப்பங்களை வேண்டும் இப்பொழுது நிறைவேற்றி எம்மிலே சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுகளின் நிச்சயம் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளோம். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பெருமின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உலகத்தில் எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட கடமைகள் பொறுப்புகளை நாங்கள் செயல்படுத்துகின்ற பொழுது தேவையான கிருபை வரங்களை எங்களுக்கு தாரும். உலகத்தினாலே நாங்கள் கரைபடைந்து போகாதபடிக்கு எங்களை கிருபையாக சட்டைக்குழாய் மூடி மறைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே, இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள் இருக்கின்ற ஸ்தலங்களில் நோக்கி கூப்பிடுகின்ற விடையெல்லாம் அவருடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நன்மைகளை ஏற்ற காலத்தில் அவருடைய பரிபூரண சித்தத்தின் பிறமாய் அருள் செய்யும். துதிகரமை மேலும் செலுத்துகின்றோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பரலோக தந்தையே. கர்த்தர் உங்களுடைய பராக. God bless you.